சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கண்மணியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. கண்மணியை தேடி போன சன்னாசி அப்புறம் கூடவே 2 பேரும் சேர்ந்துட்டு கண்மணியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மண்டபத்துக்கே வந்துடுறாங்க. என்ன ஆச்சு, கண்மணி எங்க, அந்த ஆறுமுக பையன் கண்மணி எங்கே கூட்டிகிட்டு போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் பதட்டத்தோடு இருக்குது. இங்கே நந்தகுமாருக்கு விஷயம் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சீக்கிரமாக பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பொண்ணை காணாங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த ஈஸ்வரிக்கு பதட்டம் ஆகிருது. ஐயோ, நம்ம எப்படியாவது இவன் தலையில கட்டி வச்சுட்டு கமிஷன் அடிக்கலான்னு பார்த்தா நமக்கு கைக்கு வந்தது வாய் கேட்டாது போலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு சன்னாசிக்கு ஒரு ஃபோன் வருது. யார் சன்னாசி, எடுத்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாரு. ஃபோன் எடுத்து பேசினா அங்கே வந்துட்டு ஒருத்தர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் வீட்டு பொண்ணு கண்மணிக்கும் அந்த டிரைவர் பையன் ஆறுமுகத்துக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது நம்ம தமிழ்ச்செல்வி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஃபோனில் வந்து தப்பான விஷயத்த சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு சன்னாசி அதிர்ச்சியாகி நிற்கிறாரு. என்ன சன்னாசி சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, டிரைவர் ஆறுமுகத்துக்கும் நம்ம புள்ள கண்மணிக்கும் கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டுட்டு சேது அதிர்ச்சி ஆகிறாரு. இது மட்டும் உண்மையா இருக்கட்டும், அப்புறம் நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்படி கொந்தளிச்சு போய் நிற்கிறாரு. இருங்க, இன்னைக்கு அவளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு தமிழை தேடி வெளியே போகும்போது கரெக்டாக தமிழ் வந்துட்டு ஆறுமுகத்தையும் கண்மணியும் கூட்டிக்கிட்டு வர்றாங்க. உடனே சேது சொல்கிறாரு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா எங்கள் விட்டு பிள்ளையை கூட்டிகிட்டு போய் அந்த ஆறுமுக டிரைவருக்கு போய் கல்யாணம் பண்ணி வைப்பேன், உனக்கு யாரடி இவ்வளோ அதிகாரத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு தமிழை அடிக்க போகிறாரு. கண்மணி வந்துட்டு, அண்ணே கொஞ்சம் நிப்பாட்டுனே, என்னண்ணே நீ பாட்டில் எதையோ ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்க, எனக்கும் ஆறுமுகத்துக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டுட்டு அப்படியே சேது அதிர்ச்சியில் நிற்கிறாரு. என்னதான் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி கேட்குறாரு. நடந்த விஷயம் எல்லாத்தையுமே தமிழ் சொல்றாங்க. உடனே ராஜாங்க சொல்றாரு, நம்ம பிள்ளைய கூட்டிட்டு வந்து மேடையில் உட்கார சொல்லு, அவனை அடிச்சு விரட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு. அதே மாதிரியே ஆறுமுகத்தை போட்டு அடின்னு அடிச்சு சன்னாசி சேது எல்லாரும் சேர்ந்து ஆறுமுகத்தை அடிச்சு கழுத்தை பிடிச்சி வெளியே தலை விரட்டி விட்டுறாங்க. இங்கே பார்த்தா கண்மணி வந்து அழுதுகிட்டே மணமேடையில் உட்காந்துருக்காங்க. சீக்கிரம் தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏம்மா நீங்கள் தானம்மா மெதுவாக சொல்லுங்கன்னு சொன்னீங்க, அதான் பொண்ணு வந்தாச்சுல, சீக்கிரமா தாலி எடுத்து கொடுத்து கட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு. தமிழ் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, தமிழ் சொன்னது கேட்கவே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நந்தகுமார் கையில் தாலி எடுத்து கொடுக்குறாரு ராஜாங்கம். கண்மணி அழுதுகிட்டு இருக்காங்க. நந்தகுமார் கண்மணி கழுத்தில் தாலி கட்டும்போது கரெக்டாக வந்துட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. இப்போ யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்க்குது. அங்கே பார்த்தா அந்த நந்தகுமாரோட ஃப்ரெண்ட்ஸும் கூடவே தாமரை கருப்பு எல்லாரும் வர்றாங்க. எதுக்கு கருப்பு நிப்பாட்ட சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜங்க கேட்குறாரு. மாமா, இவன் ஒரு சரியான பொம்பளை பொறுக்கி மாமா, அவன் நடத்துகிறான்ல லாட்ஜு, அங்கே உள்ள எல்லா ரூம்லையும் சிசிடிவி கேமராவை பொருத்தி அது மூலமாக அங்கேருந்து அங்கே வர பொண்ணுங்களெல்லாம் ரகசியமாக வீடியோ எடுத்து அதை வச்சு அங்கே உள்ள பொண்ணுங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் நீ என் ஆசைக்கு இணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திருக்கா மாமா. கிட்டத்தட்ட 100-150 பொண்ணுங்களை இந்த மாதிரி பண்ணியிருக்கான். நாங்கள் ஆதாரத்தோட பிடிச்சிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. டேய் சொல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 4 அறை போடுறாரு. நந்தகுமாரோட ஃப்ரெண்டு, ஆமாங்கய்யா அந்த நிற்கிறாருல அவன் தான் நந்தகுமார், அவன் என்னோட ஃப்ரெண்டு தாங்கய்யா, எங்களெல்லாம் விட அவன் தாயா கிட்டத்தட்ட 150 பொண்ணுங்களை ஏமாத்திருக்கான். இந்த மாதிரி வீடியோ எடுத்து அந்த பொண்ணுங்களையே மிரட்டி எங்கள் ஆசைக்கு என்னங்க சொல்லுவோம், அவன் ஒரு பொம்பளை பொறுக்கிதான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ராஜாங்க அதிர்ச்சி ஆகிறாரு. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் இவன் தப்பான ஆள் சார், இவனுக்கு மட்டும் உங்கள் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் சொல்லவும் அப்படியே ராஜாங்க எதுவுமே சொல்லலை. கையோட வந்து போலீஸ் வந்துட்டு நந்தகுமாரை வந்துட்டு சட்டையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. உடனே ஈஸ்வரி வந்துட்டு, சார் என்ன சார் இதெல்லாம், எங்கள் வீட்டு மாப்பிள்ளைய எப்படி சார் நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஈஸ்வரி நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிடுறாரு.
இங்கிட்டு நந்தகுமாரோட அப்பாவை போட்டு அடிச்சிடறாரு. யோ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? உன் பிள்ளை இவ்வளோ பெரிய ஐயோக்குன்னு இருந்துக்கிட்டு எங்கள் வீட்டு பிள்ளை எப்படி அவனுக்கு பொண்ணு கேட்க தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க கேட்குறாரு. ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா, எனக்கு உங்கள் வீட்டில் இப்படி ஒரு பொண்ணு இருக்குன்றதே எனக்கு தெரியாதுயா. இந்த அடிக்கிறாங்களே இந்த ஈஸ்வரி அம்மா, அவங்க தான் சொத்து கிடைக்கும் எனக்கு இவ்வளோ கமிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் எங்களுக்கு ஆசை காட்டி உங்கள் பிள்ளையை எங்களுக்கு கட்டித்தாரோம் அப்படின்னு சொன்னாங்கய்யா. அது மூலமாக அவங்களுக்கும் பணம் கிடைக்கும். அதனால தான்யா நானும் வந்துட்டு இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு இப்போ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. போலீஸ் வந்துட்டு அவனையும் 4 அறை போட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. என்ன ஈஸ்வரி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் பிடிச்சி ராஜவங்க கத்துறாரு. மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி காலில் விழுகுது. உடனே சேது சொல்கிறாரு, அத்தை நேற்று நான் கேட்டேன்ல உங்ககிட்ட வந்து, நீங்கள் என்னடானா பையனுக்கு நான் கேரண்டி அப்படி இப்படின்னு சொன்னீங்க. பார்த்தீங்களா அத்தை, அப்போது உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு தானே கண்மணியை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு நினச்சிருக்கீங்க. ஏன் இப்படி நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒரு பக்கம் கத்துறாரு. சன்னாசி வந்து ஈஸ்வரியை போட்டு அடிச்சு போடி மொத வெளியே அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாரு. சாவித்திரி வந்துட்டு, அண்ணே என் மகதான் நேத்து இதை பத்திலாம் விசாரிச்சுட்டு இப்போ அவனை கையும் கழுவுமா பிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லுது. உடனே கருப்பு சொல்றாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, இந்த புள்ள நேற்று அங்கே வந்து தூங்கிருச்சு. தமிழ் சொன்ன ஐடியானால தான் நானே போய் அங்கே துப்பு தொலைக்க போனேன். அங்கே தமிழ் கொடுத்த ஐடியா வச்சு தான் அவனை நாங்கள் கையும் கழுவுமா பிடிச்சோம். தமிழ் தான் மாமா எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும் சேதுவும் ராஜாங்கமும் வந்துட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. மாமா இப்பயாவது நான் சொல்றதை கேளுங்க மாமா, ஆறுமுகம் ரொம்ப நல்லவே மாமா. அது மட்டும் இல்லாம கண்மணி வந்து ஆறுமுகத்தை விரும்புறா. அதுக்காகவாது நீங்க அவ நினைச்ச மாதிரியே ஆறுமுகத்துக்கூடயே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க மாமா. நான் சொல்லிதான் அவங்கள இப்போ நான் இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. உடனே வந்து சாவித்திரி, அண்ணே இவ கிடக்கானே டிரைவருக்கு போய் நம்ம பிள்ளை எப்படின்னே கொடுக்க முடியும்? இந்த அடிக்கிறான்ல எங்க அண்ணன் பையன், அவனுக்கே நம்ம கண்மணியே கட்டி கொடுத்துருவோனே. அதுவும் இவன் ரொம்ப நல்ல பையனே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லுது. உடனே ராஜவங்க சொல்றாரு, இனிமே நான் யாரையும் நம்பல, ஏற்கனவே ஒருத்தரை நம்பி மோசம் போனது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு. கண்மணி வந்து வேகமா ராஜாங்க காலில் விழுகுறாங்க. அப்பா என்னை மடிச்சிருங்கப்பா, நான் பண்ணது தப்பு தான்ப்பா. ஆனா இப்போ எனக்கு ஆறுமுகம் தான்ப்பா என் கழுத்துல தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ஒரு பக்கம் அழுகுறாங்க. ராஜாங்க வந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாரு. மோகனா வந்து, என்ன கண்மணி நீ பாட்டுல எதோ பேசிக்கிட்டு இருக்க, அதான் அப்பா அவன் வேணான்னு சொல்லிட்டார்ல, வா இந்த கல்யாணம் நினைச்சேன்னு சந்தோஷத்தோட நம்ம இங்க இருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்றாங்க. உடனே ராஜாங்கம் கண்மணியை பார்த்து இறக்கப்பட்டு ஆறுமுகத்தை கூட்டிட்டு உள்ள வர சொல்றாங்க. ஆறுமுகத்தை கூட்டிட்டு நம்ம சன்னாசி உள்ள வர்றாரு. நீ நினைச்ச மாதிரியே ஆறுமுகத்தையே கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிடுறாரு. இதை கேட்டுட்டு இங்க ஈஸ்வரி எல்லாம் வந்துட்டு ஷாக் ஆகுதுங்க. சாவித்திரி வந்துட்டு, அண்ணே நான் சொல்றதை கேளுனே, அவனுக்கு போய் ஏன்னு நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், என் அண்ணன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுனே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லுது. நீ போ சாவித்திரி அப்படின்னு சொல்லிடுறாரு. மேடையில போய் ஆறுமுகத்தை உட்கார சொல்றாரு. கண்மணியும் ஆறுமுகமும் ரொம்பவே சந்தோஷமா மணமேடையில உட்காடுறாங்க. ராஜவங்க வந்து தாலி எடுத்து கொடுக்க இங்க ஆறுமுகமும் கண்மணிக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது. இதை பார்த்துட்டு எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.